சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். வெளிப்படுத்தும் விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்த ஞானிகளை பார்க்கின்றோம். பிள்ளையை கண்டு விழுந்து வணங்கினார்கள். பின்னர் அவர்கள் பொன், தூபவர்க்கம் மற்றும் வெள்ளைப்போளம் ஆகியவற்றை தங்கள் விலை உயர்ந்த பரிசாக படைத்தனர். இவ்வளவு தூரத்திலிருந்து வந்ததன் மூலம் அவருடைய மேன்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இத்தகைய விலை உயர்ந்த பரிசுகளை அவர்கள் கொண்டு வந்தபோது அவர்கள் பணிந்து கொள்ள வந்த தேவன் மனிதனாக அவதரித்தவர். அவர் பொன்னுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர்கள் பணிந்து கொள்ள வந்த அவர் அவர்களுக்காக பாடுபட போகிறவர் தூப வர்க்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். மேலும் அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர் வெள்ளை போலத்திற்கு அடையாளமாக அவர்கள் ஒப்புக்கொண்டதை பார்க்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம் மற்றும் 38வது வசனத்தில் நகரத்தில் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீயை பார்க்கின்றோம். தேவ பிரசன்னம் அவளது பாவ நிலையை உணர வைத்தது. அவள் தன் பாவத்தை நினைத்து மனம் கசந்து அழுது தன் கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவினாள். அவளுடைய அன்பு தன்னிச்சையானது, அவளுடைய ஆராதனை உண்மையானது. அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு உள்ளார்ந்த வெளிப்பாடு காணப்பட்டது. மேலும் அவள் அவரது பாதத்தில் தைலத்தை ஊற்றி அவரை பணிந்து கொண்டாள். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் வரை மரியாள் கர்த்தரை ஆராதிப்பதை பார்க்கின்றோம். அவள் முன்பே கர்த்தரை அறிந்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு புதிய மற்றும் ஜீவனுள்ள உறவையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பெற்றிருக்கிறாள். மேலும் அவள் அவருடைய பாதங்களில் உத்தம நறுமணத்தோடு கூடிய ஒரு சிறந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து அவருக்கு தன் ஆராதனையை செலுத்தினாள். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 2, 6, 7வது வசனங்களில் துதிக்கும்போது இதே காட்சியை பார்க்கின்றோம். பஸ்காவுக்கு 2 நாட்கள் மட்டுமே இருந்தது. அவள் அவருடைய தலையை அபிஷேகம் செய்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் முழு உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்பதை அவள் உணர்ந்தாள். இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு மகிமையான காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைப்படுத்தப்பட்ட சபை. தேவ தூதர்களின் சேனைகள் அனைவரும் அவரை ஐக்கியத்தோடு ஆராதித்தார்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். தேவனை ஆராதித்த பிறகு நாம் கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்கின்றோம். என் ஆண்டவர் திரும்பி வரப்போகிறார். அவர் திரும்பி வரும்போது அவர் தொடங்கிய வேலை முழுமையடையும். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்பதை விசுவாசத்தால் அறிவிக்கின்றோம். நாமும் அவரை போல் இருந்து அவரோடு ஆட்சி செய்யும் அற்புத நாளாக அந்த நாள் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்திலும் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் அவரை போலவே நம்மை மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் நாம் பார்க்கின்றோம். என்னில் பலவீனம், தோல்விகள் மற்றும் குறைபாடுகளை தவிர வேறெதுவும் நம்மிடத்தில் இல்லை. அக்கிரமத்தை தவிர வேறொன்றும் நம்மிடத்தில் காணவில்லை. ஆனால் அவரிடம் நாம் பரிபூர்ணத்தை பார்க்கின்றோம். எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஒன்றாக இருப்பதன் முக்கியத்துவத்தை நாம் கவனிக்கின்றோம். அவருடைய அன்பையும் நோக்கத்தையும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லா பரிசுத்தவான்களின் உதவியும் நமக்கு தேவையாயிருக்கிறது. இங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நாம் ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கப்படும் போது அன்பு அதிக அளவில், முழுமையான அளவில் பாய்வதை பார்க்கின்றோம். இக்குடும்பத்தில் யூதர் என்றோ புறஜாதி என்றோ இல்லை, ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை. அனைவரும் ஒன்றே. வெவ்வேறு குடும்பங்கள், நாடுகளை சேர்ந்தவர்களாக நாம் காணப்பட்டாலும் அனைவரும் ஒரே தேவனில் பங்கு பெறுகின்றோம்.